ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் சிவலிங்கனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய நமகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் ஒன்றொன்றாக உனக்கு கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. இந்த பதிவை கேட்கும்போது மிகவும் நீ சந்தோஷப்படுவாய் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, நீ நேசிக்கும் உறவு உனக்கு உறுதியாக கிடைத்தே தீரும் என் தங்கமே. நீ இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் நீ இல்லை என்பது உன் சிவனப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கையில் உங்கள் இருவரையும் நான் எப்படி தங்கமே பிரித்து வைப்பேன்? பிரித்து வேண்டும் என்று எதற்காக நான் நினைக்கப் போகின்றேன்? நீ நேசிக்கின்ற அந்த உறவு உனக்கென்றுதான் படைக்கப்பட்ட உறவு. உன் உறவு என் தங்கமே. நிச்சயமாக உனக்கென்று படைக்கப்பட்ட உறவுதான் என் தங்கமே. அவர் இந்த ஜென்மத்தில் உன்னை மட்டுமே விரும்புவார். உன்னுடன் மட்டுமே வாழ வேண்டும் என்று தீர்மானித்தோடு அந்த முடிவோடு தான் அவரும் இருக்கின்றார் என் தங்கமே. அந்த முடிவை அவர் எடுத்துவிட்டார் என் தங்கமே. அவருடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே நான் நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவேன் என் தங்க குழந்தையே. நான் இருக்கின்றேன், பின்பு எதற்காக உனக்கு வீண் கவலைகள் என் தங்கமே? அனைத்தையும் நான் நிறைவேற்றியே தீருவேன். அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் என் குழந்தையே. உனது இல்லத்தில் வந்து கம்பீரமாக உன் அப்பன் அமர்ந்திருக்கின்றேன் என் குழந்தையே, என் தங்க குழந்தையே. அமர்ந்து உனக்கு நடக்கின்ற நல்லதையும் கெட்டதையும் உன் அப்பன் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன். நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற அனைத்தையுமே உன் அப்பன் பார்த்து கொண்டு உன்னோடு தான் இருக்கின்றேன் என் குழந்தையே. நீ என்னிடம் வேண்டியது நிச்சயமாக நிறைவேறும். நீ என்னிடம் கேட்டுக்கொண்டதும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே. நீ பொறுமையோடு இருக்க வேண்டும் என் குழந்தையே. நீ ஒவ்வொரு முறையும் என் சன்னதிக்கு வந்து என்னை பக்தி சூடம் ஏற்றி எனக்கு ஆராத்தி காட்டி என்னை வணங்கியது ஒன்றொன்றும் நான் நினைத்து நினைத்து மெய்சிலித்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே. உன்னால் எனக்கு செய்தப்பட்ட அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நான் நினைக்க நினைக்க நான் மெய்மறந்து போகின்றேன் என் குழந்தையே. பிறகு உனக்கு எப்படி நான் வேண்டாம், உனது ஆசைகளை நிறைவேற்ற வேண்டாம் என்ற எண்ணம் எனக்கு எப்படி தங்கமே இருக்கும்? நீ எதற்காகவும் கவலை கொண்டிருக்காதே. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைக்கவர்கள் மத்தியில் உன்னை நான் பாதுகாத்து அனைத்திலுமே வெற்றி பெற செய்வேன் என் குழந்தையே. நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ ஒருவரை விரும்பி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அவரை நான் உனக்கென்று தான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கின்றார், எத்தனை குணம் படைத்தவர் என்றெல்லாம் உன் அப்பன் அவரை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. என் குழந்தையின் கையில் ஒருவரை கொடுக்கும் முன்னரே அவர் எப்படிப்பட்டவர் என்று இந்த அப்பன் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதற்கான வேலைகள் தான் உன் அப்பன் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ நேசிக்கின்ற அளவிற்கு அவரும் உன்னை நேசிக்கின்றாரா, இல்லை தவறான வழியில் ஏதாவது போய்கொண்டிருக்கின்றாரா என்பதையெல்லாம் உன் அப்பன் நோக்கி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. நீ என் மீது கொண்ட பக்தியை நான் உனக்காக எப்படி சமர்ப்பிப்பேன் என்று நீயே பார்க்க போகின்றாய் என் குழந்தையே. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கிடைக்கப் போகின்றது. எதையெல்லாம் நீ தேடினாயோ, எதையெல்லாம் நீ தேடிக்கொண்டு அலைந்தாயோ அதை இந்த அப்பன் அருளால் உன்னை தேடி வர செய்வேன் என் குழந்தையே. ஓம் நமச்சிவாயா என்று நீ ஒவ்வொரு முறை இந்த அப்பாவின் நாமத்தை கூறும் பொழுது, இந்த அப்பாவின் மனதார என்னை நீ வேண்டும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் நான் மெழுகுவர்த்தி போல் உருகிக்கொண்டே இருக்கின்றேன் என் குழந்தையே. உன் பக்திகளை கண்டு நான் என்றென்றும் உன்னை விட்டு விலகிவிடவே கூடாது என்பத அளவிற்கு உன் பக்தியில் நான் மெய்மறந்து விட்டேன் என் குழந்தையே. உன் கைவிட போவதும் இல்லை, உன்னோடு தான் நான் இருக்கப் போகின்றேன். நான் இருக்கின்றேன்,
பின்பு நீ எதற்காக கவலை கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே? கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிடு. உன் அப்பன் இருக்கின்ற இடத்தில் கவலை, துன்பம், அழுகை போன்ற எதுவும் இருக்கக்கூடாது. உனக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் அத்தனையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. அதையெல்லாம் சரி செய்து உன்னிடமே அவரை கொடுக்கவே உன் அப்பன் அங்கிருந்து உன்னை தேடி இங்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. நீ எதையெல்லாம் இழந்து நின்றாயோ, எதையெல்லாம் துளைத்து எது எல்லாம் உனக்கு கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தில் இருக்கின்றாயோ, அதையெல்லாம் உனக்கு அத்தனையுமே உன் அப்பன் நான் அறிந்தேன் என் குழந்தையே. இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா என் தங்கமே? அவை உனக்கு நன்மையான விளைவுகளையும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இவ்வளவு பொறுமையாக உனக்கு அதை கொடுக்க இவ்வளவு தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. இப்பொழுது நீ கேட்டாய் என்று கொடுத்துவிட்டு பின் உனக்கு அதாலே சிரமம் வருவது போல் இருந்தால் நீ மறுபடியும் யாரிடம் வருவாய்? என்னிடம்தானே என் தங்கமே. நீ இப்பொழுது கேட்கும் போதே அது சரியா தவறா, அது இப்பொழுது உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்று எல்லாம் ஆராய்ந்து அறிந்துதான் நான் உனக்கு தருவேன். நீ கேட்கின்ற எல்லாவற்றையும் கொடுத்து விட மாட்டேன். உனக்கு நன்றாக இருந்தால்தான், உனக்கு அது நல்லதை விளைவிக்கும் இருந்தால் மட்டுமே அது உன்னிடம் கொண்டு வந்து உன் அப்பன் சேர்த்து விடுவேன் என் தங்கமே. என்னோட ஆசீர்வாதத்தோடு மீண்டும் அது உன்னிடமே வரும் என் தங்கமே என்பதை உன் அப்பன் தீர்மானமாக அறிவேன் என் தங்கமே. அதுபோல நீ விரும்பியதும் அதை போலத்தான் உன்னோடு வருகின்றார் என் தங்கமே. நீ நேசிக்கும் உறவு உன்னையும் அதே அளவிற்கு நேசித்து கொண்டுதான் இருக்கின்றார் என் குழந்தையே. நீ எப்போ அவரை பார்க்க ஆரம்பித்தாயோ அவரும் உன்னை அப்பொழுதிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னை அவர் நேசித்து கொண்டுதான் இருக்கின்றார். அவரே வந்து உன்னிடம் அவர் மனதில் இருக்கின்ற காதலை உன்னிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ அவசரப்பட்டு விடுவாதே என் குழந்தையே. கொஞ்சம் பொறுமையாக இரு. அவரே வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று உன்னிடம் கேட்கப் போகின்றார் என் குழந்தையே. உனக்கு வேண்டியதை உன் அப்பன் இன்னும் விரைவில் தரப்போகின்றேன். நீ விரும்பிய நபரே நீ திருமணம் செய்ய போகின்றாய் என் குழந்தையே. உனக்கு உறுதியாக கிடைத்தே தீரும். நீ இல்லாமல் அவருக்கு வாழ்க்கை இல்லை என்ற அளவிற்கு உன்னை நேசித்து கொண்டிருக்கின்றார். நீயும் அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே என்ற அளவிற்கு தானே நேசித்து கொண்டிருக்கின்றாய். நீங்கள் இருவரும் என்றும் ஒன்று சேர்ந்து ஜொலிக்கப் போகின்றீர்கள். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களில் இருவருக்கும் எப்பொழுதுமே இருக்கும் என் தங்கமே. உனது கனவுகள் அனைத்தும் மெய்யாகட்டும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையில் சொர்க்கம் உண்டாகட்டும். நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களின் பலனாக இது உனக்கு என் தங்கமே. உன் அப்பன் கூறுவதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள். தாமதமாக்குவேன், நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. நான் இருக்கின்றேன். கவலைகள்